Class 12 alternating current. Alternating current can be represented by AC. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 ல இருக்கிற alternating current devices பத்தி பார்க்க போறோமா. இது சிம்பிளா என்ன சொல்வாங்க AC devices வாங்க. First நம்ம பார்க்க போற device choke coil. நம்ம வீட்டு டியூப் லைட்ல நடுவுல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒன்னு ஃபிட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அதுதான் choke coil. So choke coilங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தனா controlling current in an AC circuit. எதுக்குனா அந்த நம்ம லைட் எரியும் பாத்தீங்களா அப்போ வந்து கரண்ட் கூட குறையா வரும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த choke coil யூஸ் ஆகுது. அதோட இன்னொரு ஒரு யூஸ் என்னன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். சில நேரம் வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா ஹீட்டா வேஸ்ட் ஆகும், சூடு ஏறும். ஆனால் இந்த choke coil நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேஸ்ட் ஆகாதுமா. So what is choke coil? Choke coil is an electrical device used for controlling electric currents in an AC circuit without wasting electrical energy in the form of heat. So that is the choke coil. To reduce low frequency alternating currents, choke coils with laminated soft iron cores are used. These are called AF, that is audio frequency choke coils. Second point, to reduce high frequency alternating currents, choke coils with air cores are used. மொத low frequency alternating current குறைக்கிறதுக்கு என்ன செஞ்சோம், choke coils with laminated soft iron core யூஸ் பண்ணோம். இங்க high frequency alternating current reduce பண்ணா choke coils with air cores யூஸ் பண்ணோமா. அங்க low frequency alternating current குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த காயில்ஸ் சாஃப்ட் அயன் கோர்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதை AF சோக்ஸ்ன்போம், AF choke coils. இங்கே ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை குறைக்கிறதுக்காண்டி choke coils வித் ஏர் கோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இதை RF choke coils. RFனா என்னன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி choke coils. நல்லா பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் AF RF choke coils கேட்கலாமா. AF choke coilsனா டு ரெடியூஸ் லோ ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட், RFனா டு ரெடியூஸ் high frequency alternating current. AF choke coil வந்து choke coils with soft iron cores are used. இங்க RF choke coilsல choke coils with air cores are used. Okay, difference between AF RF choke coils னு கேட்டாங்கன்னா இப்போ நான் எப்படி சொன்னனோ அதுபடி நீங்க எழுதிருங்க. Next we are going to see class 12 AC devicesல transformer பத்தி பார்க்க போறோமா. transformerங்கற ஒரு டிவைஸ் தான் நம்ம தெருவுல பார்த்திருப்போம். வீட்ல வந்துட்டு நம்ம சில டிவைசஸ்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம டிவி பழைய டிவியாக இருந்தால் அந்த டிவியில் டிரான்ஸ்ஃபார்மர் உண்டு. இப்போ இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்வில் டிரான்ஸ்ஃபார்மர் உண்டு. சரியா, டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது என்னன்னா இட் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். நமக்கு வீட்டுக்கு வர்ற வோல்டேஜ் எவ்வளோமா, டொமஸ்டிக் வோல்டேஜ் என்ன, நம்ம வீட்டுக்கு வர்ற டொமஸ்டிக் பர்பஸஸ்க்குள்ள வோல்டேஜ் எவ்வளோன்னா 220 வோல்ட் 240 வோல்ட், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு 440 வோல்ட். So transformer is a device which is used to increase or decrease the alternating voltage. அப்படிங்கும்போது 220 வோல்ட்ங்கற 440 வோல்ட்டா மாத்திருக்கோ இல்ல 440 220 மாத்திருக்கோ இல்ல 220 12 வோல்ட். நம்ம செல்போன் சார்ஜர்ல என்ன செய்றாங்க 220 வோல்ட் 12 வோல்ட்டா மாத்துறாங்க. அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் நம்ம சார்ஜர்ல. So transformer are of the following types. What are the types? Step up transformer, step down transformer. வோல்டேஜ் குறைச்சிச்சுனா அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜ் அதிகப்படுத்துச்சுன்னா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சரி, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 12 AC டிவைசஸ். ஏசினா நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டிவைசஸ். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம் வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தாச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் an electrical device which is used to increase or decrease the voltage. There are two types of transformer. One is step up transformer and another one is step down transformer. This is the diagram of transformer. இது input, alternating current input கொடுக்கிறோம். இது primary input என்ன செஞ்சலாம், primary circuit வச்சுக்கலாம். Output secondary circuit. இங்க primaryல கனெக்ட் பண்ணியிருக்கிற coils primary coil, secondaryல உள்ள coil secondary coil. Then number of NP is the number of turns in the primary coils. இங்க எத்தனை turns இருக்கு 1 2 3 4. NS ல இருக்கிற செகண்டரியில இருக்கிற காயில்ஸ் என்ன சொல்லுவாங்க NS வாங்கமா, number of turns in the secondary coil. இங்க எத்தனை turns இருக்கு 1 2 3 4 5 6. அதுக்கு அடுத்து இதுக்குள்ள போற கரண்ட் என்னன்னு எடுத்துக்கிறோம், IP ன்னு எடுத்துக்கிறோம். that is primary current.
வெளியில வர்ற கரண்ட் என்ன ஐஎஸ் செகண்டரி கரண்ட். இஎஸ்ங்கிறது செகண்டரி இஎம்எஃப் இல்லனா செகண்டரி வோல்டேஜ் விஎஸ் னு சொல்லலாம். இன்புட் வோல்டேஜ் விபி னு சொல்லலாம். வோல்டேஜ் அக்ராஸ் த பிரைமரி காயில். இபிங்கிறது இஎம்எஃப் ஆஃப் த பிரைமரி காயில். இந்த டயகிராம்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி காயில் எப்படி இருக்கு? லெஸ்ஸர் தென் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்டரி காயில். சோ இட் இஸ் த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்பனா என்ன இருக்கு? பிரைமரியோட செகண்டரியில டர்ன்ஸ் அதிகமா இருந்தா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல பாருங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி காயில் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கா? செகண்டரியில 1 2 3. சோ 7 3 ஆயிடுச்சு. அப்பனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி செகண்டரி. அப்பனா எதை வச்சு கம்பேர் பண்ணா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் கண்டுபிடிக்கலாம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி இஸ் கிரேட்டர் than the number of turns in the primaryனா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். number of turns in the secondary is lesser than the number of turns in the primary na adu step down transformer. Principle: transformer is based upon the principle of mutual inductance. Transformer enna principle la work avuduna mutual inductance. அடுத்து நம்ம construction பார்க்கலாம். construction ஏற்கனவே diagram la பார்த்ததா. it consists of two coils. ரெண்டு coils இருந்ததாமா. இன்புட்ல என்ன coil இருந்தது? primary coil. அவுட்புட்ல என்ன coil இருந்தது? secondary coil. So primary coil நம்ம diagramல என்ன எடுத்தோம்? P ன்னு எடுத்தோம். Secondary coil S. Insulated from each other, wounded on soft iron core. Often the primary coil is taken as the input coil, secondary coil is taken as output coil மா. இங்க primary coil input coil எடுத்துக்கிடுவோம், secondary coil output coil மா. எப்பவுமே அப்படிதான் எடுத்துக்கணும். இங்க soft iron cores வந்து ஏன் laminate பண்றோம் அப்படினு பார்த்தா to minimize eddy current loss. Soft iron cores are laminated to minimize eddy current loss. Eddy current loss minimize பண்றதுக்காண்டி soft iron cores யூஸ் பண்றோம். பின்னாடி what are the losses of transformer, energy losses in transformer, how it is minimized ல பாப்போம். அது மாதிரி eddy current னா என்னங்கிறதும் நம்ம முந்தின வீடியோல பார்த்திருக்கோம். The value of the EMF induced in secondary coil due to alternating voltage applied to primary coil depends on the number of turns in the secondary coil மா. இப்போ இன்புட்ல என்ன கொடுக்குறோம்? நம்ம alternating voltage கொடுக்குறோம். alternating voltage அந்த டயகிராம்ல எங்கமா கொடுத்தோம்? primary coilல கொடுத்தோம். இந்த alternating voltage primary coilல கொடுக்கிறது value of the EMF induced in the secondary coilல மாறுதலை ஏற்படுத்தும். So the value of the EMF induced in the secondary coil due to alternating voltage applied to primary coil depends on the number of turns in the secondary coil. அதான் ஏற்கனவே சொன்னேன், step up step down transformerல நம்ம எதை வச்சு அது step up step down சொன்னோம்? number of turns in the secondary coil primary coil ஓட அதிகமா இருந்தா step up transformer, number of turns in the secondary coil primary coil ஓட கம்மியா இருந்தா அது step down transformer னு சொன்னோம். அப்பனா இதோட value EMF induced EMF in the secondary coil எதனால? voltage applied to the primary coil நால மாறும். அந்த இது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா number of turns in the secondary coil. Second point, we consider an ideal transformer in which the primary coil has negligible resistance. நம்ம என்ன எடுத்துக்கணும்? ideal transformer னு எடுத்துட்டா primary coilல எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணுமா. and all the flux in the core links both primary and secondary windings. நம்ம டயகிராம்ல பார்த்திருப்பீங்க, ரெண்டுலயுமே என்ன இருக்கும்? flux பை இருக்கு பாத்தீங்களா? பை வேல்யூ இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் வந்து சேமா இருக்குமா. ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நெக்லிஜிபிள் பிரைமரி காயில் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். அது மாதிரி ஃபிளெக்ஸ் பிரைமரி அண்ட் செகண்டரியில ஒரு யூனிஃபார்மா லிங்க் ஆயிருக்கிற மாதிரி பார்த்துட்டோம். தட் இஸ் த சேம் வேல்யூ. லெட் பை பி த ஃபிளக்ஸ் இன் ஈச் டர்ன் இன் த கோர் அட் டைம் டி டியூ டு கரண்ட் இன் எ பிரைமரி வென் எ வோல்டேஜ் விபி இஸ் அப்ளைட் டு இட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைங்கிறது எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ்மா. எப்போன்னா பிரைமரியில் கரண்ட் ஐங்கிறது ஐபிங்கிற கரண்ட்டு உள்ளே போகும்போது அட் டைம் டீயில் வோல்டேஜ் விபி அதில் கொடுத்தோம்னா அதில் உண்டாகிற ஃப்ளக்ஸ் வந்து பைமா. தட் இஸ் லெட் பை பி த ஃப்ளக்ஸ் இன் ஈச் டர்ன் இன் த கோர் அட் டைம் டி. எதனால்? டியூ டு கரண்ட் இன் த பிரைமரி தட் இஸ் ஐபி வென் ஏ வோல்டேஜ் விபி இஸ் அப்ளைட் டு இட். அதில் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுத்தோன்னே என்ன செய்யும்? அங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அங்கே ஃப்ளக்ஸு இன்டியூஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்? பைன்னு எடுத்துக்கிறோம். then the induced EMF for voltage ES in the secondary with NS turns is என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம ஏற்கனவே சொன்னதான், எங்க EMF இன்டியூஸ் ஆகும்? செகண்டரி காயில்ல.
So the induced EMF for a voltage ES in the secondary with NS turns. NS ங்கிறது என்னதுமா? Number of turns in the secondary coil is ES, that is EMF induced in the secondary coil is equal to minus NS into T5 by dt. இது எங்க இருந்து வந்திருக்கு? Faraday's second law of electromagnetic induction. என்னமா second law of electromagnetic induction? The induced EMF is directly proportional to the rate of change of magnetic flux linked with the coil. Proportionality remove பண்றதுக்காண்டி நம்ம என்ன இன்ட்ரோ듀ce பண்றோம்? NS ங்கற கான்ஸ்டன்ட்டா கொண்டு வரோம். So ES is equal to minus NS d5 by dt. Magnetic flux phi also induces on EMF called back EMF in the primary. ஏற்கனவே என்னமா சொன்னோம்? நம்ம கொடுக்கிற இன்புட் வோல்டேஜ்னால இன்புட் கரண்ட்னால என்ன ஆகும்? EMF induced in the secondary னு சொன்னோம். அத நம்ம என்ன எடுத்துட்டோம்? நம்ம ES is equal to minus NS d5 by dt ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தோமா? அதே மாதிரி பிரைமரிலயும் என்ன செய்யும்? EMF induce ஆகும். செகண்டரியில் எப்படி EMF induce ஆகுதோ அதே மாதிரி பிரைமரிலயும் EMF induce ஆகும். அந்த EMF என்ன சொல்லுவாங்கன்னா பேக் EMF வாங்குமா. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா EP is equal to minus NP d5 by dt. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஆனால் EPயும் VPயும் ஈக்குவல்னு தெரியும். EP is equal to VP. EMF induced in the primary is equal to primary voltage. நம்ம என்ன வோல்டேஜ் இன்புட்டில் கொடுத்தோமோ அந்த வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக தான் EMF பிரைமரியில் இன்டியூஸ் ஆகும். If this was not, இது நடக்கலைன்னா பிரைமரி கரண்ட் என்னதாயிரும் அப்படின்னா இன்ஃபினைட்டாக ஆயிரும். So the primary current would be infinite. Since the primary has zero resistance as considered. எப்படி சார் இன்ஃபினைட் ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம்? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்தோமா? அதனால தான் EP is equal to VP இல்லைன்னா primary current would be infinite. If the secondary is an open circuit or the current taken from it is small, then to a good appreciation. என்னன்னா நம்ம சுவிட்ச் ஆஃப்னு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன சொல்லுவாங்க? ஓப்பன் சர்க்யூட்மா. இந்த செகண்டரி இஸ் ஆன் ஓப்பன் சர்க்யூட். செகண்டரியில் அவுட்புட் வோல்டேஜே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓப்பன் சர்க்யூட். இல்லைனா கரண்ட் டேக்கன் ஃப்ரம் இட் இஸ் ஸ்மால். வெளியில் வர்ற கரண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ES is equal to VS. இன்டியூஸ்ட் EMF எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அவுட்புட் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்குது. வேர் VS is the voltage across the secondary. இங்கே VSங்கிறது voltage across the secondary. ஸோ first equation second equation இருந்து first equation என்னமா? VS is equal to ES is equal to minus NS d5 by dt ன்னு எடுத்துட்டோமா? இப்போ ES is equal to VS ன்னு பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி EP is equal to VP ன்னு பார்த்தோமா? இதை first and second equationல போட்டோம்னா VS is equal to minus NS d5 by dt ன்னு வந்துரும். அதை third equation வச்சுக்கலாம். VP is equal to EP க்கு பதிலா VP போட்டா VP is equal to minus NP t5 by dt ன்னு வச்சுக்கிறோம். இது fourth equation. புரியுதாமா? நம்ம இது வரைக்கும் என்ன எடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் VP is equal to minus EP is equal to minus NP t5 by dt இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எப்படி மாற்றிடுறோம்? ஃபோர்த் ஈக்குவேஷனில் VP is equal to minus NP t5 by dt ன்னு எடுத்துறோம். ஏன்னா EPயும் VPயும் ஈக்குவல். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் ES is equal to minus NS d5 by dt தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரி எழுதிடுறோம். எப்படி? VS is equal to minus NS d5 by dt. என்ன அர்த்தமா? ஏற்கனவே சொன்னதா ESம் VSம் ஈக்குவல். அதனால இப்படி கொண்டு வந்துடும். ஸோ let it be VS தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம், VPயை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னமா கிடைக்கும்? VS by VP is equal to minus NS d5 by dt divided by minus NB d5 by dt மா. நியூமரேட்டரில் உள்ள d5 by dtயும் டினாமினேட்டரில் உள்ள d5 by dtயும் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது VS by VP is equal to NS by NP. Let it be equation number 5. The above relation has been obtained using 3 assumptions. இந்த VS by VP is equal to NS by NP நமக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா 3 விதமான அசப்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அசப்ஷன் வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸை கரண்ட்டையும் ஸ்மாலாக எடுத்துக்கிறோம். செகண்ட் வந்து சேம் ஃப்ளக்ஸ் லிங்க்டு போத் த பிரைமரி அண்ட் த செகண்டரி அஸ் வெரி லிட்டில் ஃப்ளக்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் த கோர். என்ன செஞ்சுருக்கோம்? பிரைமரிலையும் செகண்டரிலையும் ஃப்ளக்ஸு சேமாகவும் கொஞ்சம் கோரில் இருந்து வேகமாக வெளியில் ஃப்ளக்ஸ் எஸ்கேப் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறோம். தேர்ட் அசப்ஷன் த செகண்டரி கரண்ட் இஸ் ஸ்மால். செகண்டரி கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். என்னது? IS is small, resistance primary resistance RP is small, IP is small, 5Pயும் 5Sம்
equal, அதே மாதிரி escapes from the core. If the transformer is assumed to be 100% efficient, what is it 100% efficient ma? No energy losses. நம்ம என்ன செய்றோம், transformer 100% efficient மாதிரி எடுத்துக்கிறோம். 100% efficient எப்படி கண்டுபிடிப்போம்? எனர்ஜி லாஸ் இல்லைனா. எப்போ எனர்ஜி லாஸ் இல்லைங்கிறது நமக்கு தெரியும், பவர் இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஈக்குவலாக இருந்தால். the power input is equal to the power output. Since power is equal to voltage into current, that is P is equal to VI, we get input power output power equal na, input power என்னமா IP VP is equal to output power என்ன IS VS. Let it be equation number 6. Input power IP VP is equal to output power IS VS. 6th equation வச்சுக்கோ. Though some energy is always lost, நமக்கு 100% efficient எந்த ஒரு டிவைஸும் நமக்கு கிடையாதுமா. அதனால நம்ம என்ன இருக்கும், அங்கே கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும். Still there is a, this is a good approximation. Since a well-designed transformer may have an efficiency of more than 95%, இருந்தாலும் நம்ம approximation என்னெல்லாம் எடுத்திருக்கோம், negligible resistance and input power small, input current small. ஸோ இதெல்லாம் இந்த அப்ராக்சிமேஷன்லாம் எடுத்ததுனால well-designed transformer-ஓட efficiency எவ்வளோ இருக்குன்னா 95%க்கு மேலே இருக்கும். Combining equation 5 and 6, we have IP by IS is equal to VS by VP is equal to NS by NP மா. நம்ம 5th and 6th equation combine பண்ணோம்னா என்ன கிடைக்கும், IP by IS is equal to VS by VP, that is equal to NS by NP. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகுமா. IPS ஞாபகத்தில் வச்சுக்கோ, IPS IP by IS, DSP VSP அந்த ஒரு ப்ரொனன்சியேஷனில் VS by VP, NS by NP. Since I and V both oscillate with the same frequency as the AC source, ஐயும் Vயும் AC sourceல ஒரே frequencyல oscillate ஆகிறதுனால 7th equation என்ன செய்யும் அப்படின்னா ratio of the amplitudes and the values of corresponding quantities கொடுக்கும். 7th equation also gives the ratio of the amplitudes or the values of corresponding quantities, that is IP by IS is equal to VS by VP is equal to NS by NP. Now we can observe how a transformer affects the voltage and current we have. அப்படின்னா இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எப்படி வோல்டேஜ் கரண்ட்டும் டிரான்ஸ்ஃபார்மரில் மாறி மாறி இதாகுது, வோல்டேஜை கூட்டினா கரண்ட் குறையும், வோல்டேஜை குறைச்சா கரண்ட் கூடும், அப்படிங்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். VS by VP is equal to NS by NP. This implies VS is equal to NS by NP into VP. Let it be equation number 8. Then IP by IS is equal to NS by NP. That implies IS is equal to NP by NS into IP. Let it be equation number 9. So first என்ன செஞ்சோம், வோல்டேஜையும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணி VS கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது கரண்ட்டையும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணி IS கண்டுபிடிக்கிறோம். அது 9th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 8th and 9th ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வோல்டேஜும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், கரண்ட்டும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இஃப் NS is greater than NP, the voltage is stepped up. Number of turns in the secondary is greater than the number of turns in the primary னு எடுத்துட்டோம்னா voltage is stepped up, that is VS is greater than VP. This type of arrangement is called a step up transformer. இந்த மாதிரி உள்ளது தான் என்ன சொல்லுவாங்க, step up transformer. Step up transformer first நம்ம VS by VP is equal to IP by IS is equal to NS by NP K ன்னு எடுத்துக்கிடுவோமா. இங்கே Kங்கிறது turns ratio இல்லைனா transformer ratio. If K is greater than 1, then it is a step up transformer. இப்போ K க்கு பதிலா என்ன போடலாம், VS by VP greater than 1, that implies VS greater than VP and IP by IS is greater than 1 ன்னு எடுத்துட்டோம்னா IP is greater than IS. That is, voltage in the secondary coil can be increased by decreasing the current in the secondary coil. இங்க பாருங்க, செகண்டரியில வோல்டேஜ் கிரேட்டரு, current lesser. அதை வச்சு நம்ம எப்படி எழுதுறோம், voltage in the secondary coil can be increased by decreasing the current in the secondary coil. அடுத்து நம்ம பார்க்க போறது step down transformer. If K is less than 1, that is the step down transformer. VS by VP is less than 1, that implies VS is less than VP. IP by IS is less than 1, that implies IP is less than IS. That is, voltage in the secondary coil can be decreased by increasing the current in the primary coil. என்ன சொல்றாங்க,
வோல்டேஜ் செகண்டரி காயிலில் வோல்டேஜை குறைக்கணும்னா எப்படி குறைக்கலாம்? பிரைமரி காயிலில் உள்ள கரண்ட்டை கூட்டினோம்னா செகண்டரி காயிலில் உள்ள வோல்டேஜ் குறைச்சிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலே. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டியூஸ்ட் EMF in secondary coil Vs is equal to minus ns d5 by dt. Second formula induced EMF in primary coil Vp is equal to minus np t5 by dt. Third formula trans ratio or transformer ratio. Vs by Vp is equal to ns by np is equal to ip by is is equal to k. Vs ங்கிறது voltage across the secondary coil, Vp ங்கிறது voltage across the primary coil, ns ங்கிறது number of turns in the secondary coil, np ங்கிறது number of turns in the primary coil, ip ங்கிறது current in the primary coil, is ங்கிறது current in the secondary coil, k ங்கிறது turns ratio, pi ங்கிறது magnetic flux, t ங்கிறது time. Thank you for watching.